வணக்கம் மக்களே! இது நம்ம ஒரு பொருள் 5 தகவல்கள் சீரிஸின் எபிசோட் 7. இன்னைக்கு நம்ம வாழைப்பழம் பற்றி 5 தகவல்கள பார்க்கலாம். அறிவியல் ரீதியாக பார்த்தால் வாழைப்பழம் ஒரு மரத்துல காய்க்கும் பழம் இல்ல. இது ஒரு பெரிய பூக்கும் செடியின் அதாவது ஹெர்ப் வகையின் கனி. மேலும் தாவரவியலின்படி இது ஒரு பெர்ரி வகையைச் சேர்ந்தது. இது ஒரு இயற்கை எனர்ஜி பார். இதில் இருக்கிற இயற்கையான சர்க்கரைகள் சுக்ரோஸ், ஃப்ரக்டோஸ் மற்றும் நார்ச்சத்து ஆகியவை உடலுக்கு உடனடி ஆற்றலை கொடுக்கின்றது. வாழைப்பழத்தில் உள்ள சத்துக்கள் மனநிலையை சமநிலையில் வைத்திருக்க உதவுகின்றது. இதில் டிரிப்டோபன் என்ற அமினோ அமிலம் இருக்கு. இந்த அமிலம் நம் உடல்ல மகிழ்ச்சி ஹார்மோன் என்று சொல்லப்படுகின்ற செரோட்டோனினாக மாறுது. வாழைப்பழத்தில் பொட்டாசியம் மற்றும் மெக்னீசியம் சத்துக்கள் அதிகமா இருக்கு. இதில் பொட்டாசியம் 40 என்ற இயற்கையான கதிரியக்க ஐசோடோப் இருப்பதால் இது மற்ற பழங்களை விட சற்று அதிக கதிரியக்கத்தை கொண்டது. ஆனால் பயப்பட தேவையில்லை. இந்த அளவு மிக மிக குறைவு. இதை விஞ்ஞானிகள் வாழைப்பழ சமநிலை டோஸ் பனானா ஈக்குவலன்ட் டோஸ் என்று சொல்வார்கள். பொதுவாக பழங்கள் பழுக்கும்போது அவற்றிலுள்ள ஸ்டார்ச் அதாவது மாவுச்சத்து சர்க்கரையாக மாறும். ஆனால் பச்சை வாழைப்பழத்தில் உள்ள மாவுச்சத்து மிகவும் சிறப்பானது. இந்த ஸ்டார்ச் செரிமான நொதிகளால் உடையாமல் நேராக பெருங்குடலுக்கு செல்லும். இதைத்தான் எதிர்ப்பு ஸ்டார்ச் என்கிறோம். இது குடல் ஆரோக்கியத்திற்கு நல்லது. இரத்த சர்க்கரையை சமநிலைப்படுத்தி நீண்ட நேரம் வயிறு நிறைவாக இருக்கவும் எடை மேலாண்மைக்கும் ரொம்பவே உதவுது. இந்த தகவல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.